மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுங்க. சேம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேரக்டர் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அது ஸ்டீரியோ டைப்பாக மாறி ஸோ இவங்களுக்கு இது செட் ஆவாங்களா மாட்டாங்களான்ற டவுட்லேயே எங்களை கூப்பிடாம இருக்காங்களோன்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. நாளைக்கு வந்துட்டு சேலரி பற்றி பேசுகிறதா கூப்பிடுறாங்க. இன்றைக்கி நைட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சேனல் சைடில் வந்துட்டு மாற்றிட்டாங்க, நீங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு லீட் ரோல்ன்றப்ப ஒரு சீரியலில் வந்துட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா லைஃப் ஒரு அடுத்த ஒரு 3 years 4 yearsல மாறிடும் இல்லையா. ஸோ அந்த ஒரு ஸோ 2 பேருக்குமே நல்ல கேரக்டர் ஆஃபீஸில் ஃபுல்லாக வர மாதிரின்னு இவங்க ஒரு எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்கல்ல. டக்குனு 1 monthல முடிச்சிட்டாங்க. 1 month நான் கூட தெரியல எனக்கு. 1 month கூட இல்லை, 2 days தான் ஷூட் பண்ணோம். என் அப்பா வந்து நான் சினிமாவில் வந்ததெல்லாம் தெரியாது. தெரிய ஆரம்பிக்கும் போது வீட்டில் நிறைய சண்டை இதெல்லாம் வந்திருந்தது. ஊர் திருவிழாவுக்கு ஒரு நாள் போயிருந்தேன். ஒரு கப்பல் வந்துட்டு என்கிட்ட நீங்கள் தானே பண்ணிட்டு இருந்தீங்க. நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன், செல்ஃபி எடுத்துட்டேன், எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கேன். திரும்பி பார்த்தா எங்கள் அப்பா நின்ட்டு அப்படின்னு உட்காந்து ஒரு மாதிரி ஒரு ப்ரௌட் ஃபேஸோட பார்த்துட்டு இருந்தாங்க. என் அப்பா பார்த்தாலும் உடம்பு சரியில்லைன்னு வந்துட வேண்டியது. டிஃபன் வந்துருச்சு, சாப்பிட்டு பண்ணிக்கலாமா? இது ஒன்று தான் முடிச்சுட்டு போயிடலாம். அடுத்து நம்ம பிரேக் பார்த்து சாப்பிட போய் இது மட்டும் முடிச்சுட்டு போ. மோர் இருக்கு பாரு, எத்துக்குடி. விஜய் ஆனா அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்ன உடனே போய் சாப்பிட்டு போ அப்படி சொல்லுவான். சீரியல் பண்ணணும்ன்ற ஐடியா இப்போ இல்ல. இப்போ இல்லங்க, ஒரு 50 வயசுல மாமியார் ரோல் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணலாமே, என்ன பிரச்சனை? ஒரு 35+ ஆனதுக்கு அப்புறம் இல்ல 40 ஆனதுக்கு அப்புறம் கூட பண்ணலாம். அக்கா ரோல் பண்ணலாம், வில்லி ரோல் பண்ணலாம். சீரியல் பொறுத்த வரைக்கும் ஃபீமேலுக்கு வந்து எப்பவுமே ஒரு 6-7 இயர்ஸா யூடியூப்ல பண்ணிட்டு இருந்தியா, 7 இயர்ஸா ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குதுல, அது ஷார்ட் பீரியட்ல எனக்கு கையில கிடைச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா என்ன பாக்குறவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க சைட்ல இருந்து அவங்க ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க. இப்போ நான் சொன்னேன்ல, யூடியூப்ல நான் என்னோட அல்காரிதம் இருக்க மாதிரி தான் நான் ரிஸ்க் எடுக்க முடியும். அந்த மாதிரி சீரியல்ல டிஃபென்ஸ் சென்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு 6 month கேப் இருந்துச்சு. ஷாலினி ஸ்டோர்ஸ் முடிஞ்சு கணக்காலம் காலங்கள் முடிஞ்சு அப்பதான் தோணுச்சு எனக்கு, என்னடா இது நம்ம இது பண்ணோம் அது பண்ணோம், பட் ஆனால் இன்னும் அதே இடத்துல இருக்கோமே, அடுத்த இதுக்கு போக முடியல அப்படின்னு தோணுச்சு. அண்ட் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா ஆப்வியஸாக பேரண்ட்ஸ் மாறிடுவாங்க, அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் ஒரு ப்ரௌட் மூமெண்ட் அவங்களுக்குன்னு ஒன்று இருந்திருக்கும்ல, அவங்க கண்டிப்பாக எக்ஸ்பிரஸ் பண்ணிப்பாங்க. அது ரொம்ப எமோஷனலாக இருந்திருக்கும். உங்களுக்கு என்னவா இருந்துச்சு? எனக்கு அது சீரியலில் பண்ணது தான், யூடியூப்ல பண்ணதெல்லாம் கூட பெருசாக அவங்க எடுத்துக்கல. ஒரு ஃபஸ்ட்டு ஃபேம் ஆனப்போ வந்து செல்ஃபி எடுத்துப்பாங்கல்ல, அப்போ ஓரளவு சந்தோஷப்பட்டாங்க. பட் ஆனால் இப்போ சீரியலில் வந்தப்போ தான், ஏன்னா நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் படத்தில் வருதுன்றதை விட சீரியலில் வந்துட்டாலே ஒரு வெற்றின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ ஆனால் அவங்களுக்கு சந்தோஷம், ஏன்னா நம்ம பிள்ளை எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டில் நான் ஜீ தமிழ், அதுக்கப்புறமா விஜய் டிவிலலாம் சின்ன சின்ன காமெடி ஷோஸ்லாம் பண்ணியிருக்கேன். அப்போது ஒரு ஹாப்பி இருக்கும். பட் ஆனால் ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு ரிஜெக்ட் ஆகிட்டு வந்துடுவேன். அதனால் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து போடுவாங்க. இப்போ சீரியல்ன்றப்ப டெய்லி வரேன்ல, ஸோ அது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஹாப்பி. ஸோ இப்போதைக்கு ஓகே இவங்க சந்தோஷமாயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. எனக்கு வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே என் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ பெருசாக அவங்க வந்துட்டு எல்லாத்துக்குமே ஹாப்பி தான். அவங்க நான் என்ன பண்ணாலுமே ஹாப்பி தான், சந்தோஷமாக தான் இருப்பாங்க, ப்ரௌடாக தான் இருப்பாங்க. பட் நான் எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர் வந்து என் அப்பா வந்து நான் சினிமாவில் வந்ததெல்லாம் தெரியாது. நான் வந்து ஒரு 3 years கிட்ட ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் எதுவுமே எங்கள் அப்பாவுக்கு தெரியவே தெரியாது. நான் தெரியாமல் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறையா தெரிய ஆரம்பிக்கும் போது வீட்டில் நிறைய சண்டை இதெல்லாம் வந்திருந்தது. அம்மா பயங்கர சப்போர்ட் பண்ணி இது பண்ணாங்க. யூடியூப்ஸில் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நான் ஊர் திருவிழாவுக்கு ஒரு நாள் போயிருந்த போது ஒரு கப்பல் வந்துட்டு என்கிட்ட பேசினாங்க. இந்த மாதிரி நீங்கள் தானே அந்த சேனலில், இதுக்கு முன்னாடி நிறைய சேனலில் பண்ணிகிட்டு இருந்தேன், அந்த சேனல்லலாம் பார்த்துட்டு நீங்கள் தானே பண்ணிகிட்டு இருந்தீங்க. நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன், செல்ஃபி எடுத்துட்டேன், எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கேன். திரும்பி பார்த்தா எங்கள் அப்பா நின்ட்டு அப்படின்னு உட்காந்து ஒரு மாதிரி ஒரு ப்ரௌட் ஃபேஸோட பார்த்துட்டு இருந்தாங்க. கேட்டுக்க மாட்டோம், அந்தளவுக்கு க்ளோஸ் இல்லை, கேட்டுக்க மாட்டோம். பட் அந்த ஒரு ஸ்பாட் வந்துட்டு எனக்கு ஓகே, அவங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் கௌரவம், அந்த ஒரு பிடிவாதம்னு ஒன்று இருக்கும் தெரியுமா, பெரியவங்களுக்கு நார்மலாகவே இருக்கிற ஒரு, அதனால் அவங்களும் கேட்டுக்க மாட்டாங்க, நானும் கேட்டுக்க மாட்டேன். அப்படியே இது பண்ணி ஸோ அதுக்கப்புறமா அப்பா வந்துட்டு என்னோட சீரீஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறதா சொன்னாங்க. எனக்கு தெரியாது, என்கிட்டயுமே வந்து கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி பார்க்குறேன். சூரியவம்சம் படம் பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம், லிட்டரலா. ஏன்னா என் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கே அது ரீசெண்டாக தான் தெரியும். இந்த பையன் தேவா தானே, இந்த பையன் விஜய் தானே அப்படின்றது எங்கள் அப்பா கேட்கும்போது தான், ஓ இவங்க பார்க்குறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ஓகே ஃபைன் அப்படின்னு ஒரு கொஞ்சம் எனக்கு ஒரு இது. அவங்க தான் பேசல, நீங்கள் பேசலாம் தானே? நான் பேசுவேங்க, பேசாமலாம் இல்ல. அது கேமரா கட் பண்ணி தனியா பேசிக்கங்க, யார் வேணாம்னா 2 பேர் கேளு. அது கேடு பேசலாம் தானே.
உள்ள இருந்தானே ஆமா எனக்கு அது தோணுச்சு ஏன் நம்ம பேசணும்ல அப்படின்றது. இல்ல இல்ல நான் ஓகே அந்த சேஞ்சஸ் இருக்கு. ஆமாமா நாங்க பேசிக்கிறோம் அதெல்லாம் இல்ல. இத பத்தி நானுமே வாண்டடா எதுவுமே சொல்ல மாட்டேன், அவருமே எதுவுமே சொல்லிக்க மாட்டாங்க. அதனால நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன், நான் எனக்கு இதான் பிடிச்சிருக்கு எனக்கு இதான் பண்ணணும்னு நான் சொல்ல ட்ரை பண்ணுவேன். பட் அப்பெல்லாம் கேட்குற நிலைமையில அவங்க இல்லை, அதனால நான் அப்படியே விட்டேன். சரி ஓகே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. இப்போ ஓகே தான், ஃபைன். நீங்க வந்துட்டு பாக்குறப்போ ஆடியன்ஸோட ரிசீவ் இருக்குல்ல, உங்களுக்கு வந்து யூடியூப்ல இருக்கிறது ஜாஸ்தி இருக்கா இல்ல வந்து டெலிவிஷன்? ஏன்னா டெலிவிஷனுக்கும் இன்னும் வைடர் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ ரெண்டுல உங்களுக்கு எதுல ஜாஸ்தி காம்ப்ளிமெண்ட்ஸ் வருது? சொல்ல முடியல எப்படின்ட்டு. ஏன்னா இப்போ கயல் பார்த்ததுக்கு அப்புறமும் நிறைய ரெஸ்பான்ஸ் வருது. யூடியூப் ஃபர்ஸ்ட்லேருந்தே இருக்கிறதுனால அதை என்னால் ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்க முடியல. இப்போ ஆனால் ஓகே 2 சைடில் வரதுனால நம்மளுக்கு ஒரு ஹாப்பி, ஓகே நல்லா ரெகனைஸ் பண்ணுறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு வந்துட்டு ஒரு 6-7 இயர்ஸாக யூடியூப்ல பண்ணிட்டு இருந்தியா, 7 இயர்ஸாக ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குதுல்ல, அது ஷார்ட் பீரியட்ல எனக்கு கையில் கிடைச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா என்ன பார்க்குறவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட்லாம் அவ்வளோ கேட்க மாட்டாங்க இவங்கள வந்துட்டு, அவங்க என்ன பண்ணுறாங்க யூடியூப் மட்டும்தான். உங்கள் கூட பண்ணுறவங்க இப்போ கையில் பண்ணுறாங்களா நிறைய பேர் என்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த 7 இயர்ஸ் விட இந்த ஒரு ஷார்ட் பேனில் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ரெகக்னேஷன் கிடச்சிருக்கு கையில். பறவைகள் பலவிதம், ஒவ்வொருக்கும் ஒரு விதம். ஆமாம், எப்பவுமே யூடியூப்லலாம் இருக்கட்டுமே எதனா ஒரு பேர் நமக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த பேர் தான் திரும்ப வரணும்னு நினைப்போம். ஆனால் நம்ம அதை மாற்றிட்டோம்னா சில இடத்துல அக்செப்டன்ஸும் வராது. அது ஸ்டார்டிங்ல எப்படி இருந்துச்சு உங்க 2 பேருக்கும்? அந்த சேனல்லே வேற பண்ணிருந்தா அவங்களோட பண்ணா பெஸ்டா இருக்கும். இப்போ இது வந்து ஃபன்னி ஃபேக்டரியில வந்துட்டு இவங்கள வச்சு ஒரு ஆடியன்ஸ் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால இவங்கள வச்சு இப்போ நம்ம ஃபன்னி ஃபேக்டரி ப்ரொடக்ஷன்ல வேற ஒரு சேனல்ல ஆரம்பிச்சதுனால நல்லா போயிடுச்சு. இப்போ நீ வேற ஏதாச்சும் ஒரு இதில் பார்க்கும்போது நம்ம உடைக்கிறதுக்கான ஒரு வழி இருக்கு. பட் ஆனால் அதே சேனல்ல வந்துட்டு உடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரேர். அது ஒரு சில சேனல் பண்ணியிருக்காங்க, இப்போ ஃபைனலி அந்த சேனல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ரொம்ப ரேர், ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. இப்போ நம்மளுக்கு சர்வைவலுக்கு தான் நம்ம யூடியூப் ரன் பண்ணுறோன்றப்ப நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. ஆனால் யூடியூபே வந்து சர்வைவலுக்கு ஒரு ரிஸ்க்கான ஃபேக்டர் தான். ஏன்னா எப்போ நமக்கு வந்து அது கிடைக்கும் கிடைக்காதுன்னு தெரியாது. அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து வீட்டையும் பார்த்துக்கணும், நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ஒன்று இருக்குது, உங்களுக்கு ஃபேமிலியே இருக்குது. ஸோ அதனால வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. உங்களுக்குமே வந்து ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ ஃபினான்ஷியலாக நீங்கள் ஸ்டேபிள் ஆகணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. இது நீங்கள் யூடியூப் வர்றதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி அந்த மாற்றம் ஒன்று இருக்குல்ல, உங்களுக்கு எப்படி அந்த சேஞ்சஸ் இருந்துச்சு? எனக்கு நல்லாவே இருக்குது. இப்போ நான் வந்துட்டு ட்ரஸ்ட் இன் ப்ராசஸ்ன்னு எதுவும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் நான் நம்பினேன், எனக்கு அது நடந்துருச்சு. இதுக்கப்புறமும் நம்ம நடக்கும்னு நம்புகிறேன், நடக்கும், அவ்வளோதான், சிம்பிள். எனக்கு வந்துட்டு சப்போர்ட் இருக்குது ஃபேமிலி சைடில் இருந்து. ஸோ பெருசாக எதிர்பார்ப்பு என்கிட்ட இருந்து இப்போதைக்கு அவங்க பெருசாக வைக்கலை. ஓகே இவ பண்ணிடுவா ஏதாவது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் ஹாஸ்டலில் இருந்தேன், என்னால் ஃபேமிலியை பார்த்துக்க முடியல அப்படின்னு. இப்போ நான் அவங்க கூட இருக்கேன், அவங்களுக்கு எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னும் போது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கேன். பட் இன்னும் பெட்டராக கொஞ்சம் எதிர்பார்க்குறேன். நம்ம ஃபேமிலிக்கு பண்ணுறோமோ இல்லையோ நமக்கு நம்ம பண்ணிக்கணும், யார்ட்டையும் வாங்காமல் இருந்தணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. அது நம்ம எடுக்கிறது தான் நமக்கு மெயின் தாட்டாக இருக்கும். ஃபேமிலி சப்போர்ட் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அது வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறீங்க? ஒரு விமனுக்கு வந்துட்டு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸுங்கிறது அவங்க கையில் ஒரு 10 பைசா இருந்தாலுமே அது அவங்களோடதுன்னு இருக்கும்ல. அது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம ஃபேமிலி கிட்ட ஒரு சில விஷயம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட கேட்க மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கான தேவை நம்ம எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கும் நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருப்போம். ஸோ அது ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் எனக்கு எடுத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்கு முன்னாடி ப்ரிஃபரன்ஸாக நான் அவங்கள வச்சுருக்கேன். ஸோ அதை நான் பண்ணிட்டு தான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவங்களும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நம்மளும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் எல்லாத்துலேயுமே. அண்ட் உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு சீரியல்ஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம டெலிவிஷன்லலாம் வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது, ஒரு ஸ்டீரியோடைப் ஒன்று இருக்குது. இப்போ மேல் ஆக்டராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ இப்படி அப்பியரன்ஸில் இருக்காங்கன்னா இவங்களுக்கு இந்த ரோல் தான் கொடுக்கணும், இந்த ரோல் தான் இவங்களுக்கு ஃபிட் ஆகும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நம்மக்கிட்ட ஸ்கில் இருக்கும், டேலண்ட் இருக்கும், ஆக்டிங் இருக்கும், எல்லாமே வரும். ஆனால் இவங்க இதுக்கு தான் ஃபிட் ஆவாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஆட்டோக்காரர் ரோல் பண்ணுறீங்கன்னா இந்த ரோலுக்கு தான் ஃபிட் ஆவாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆனால் உங்களுக்கு ஆசை இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு தோணும் நான் இந்த கேரக்டர் பண்ணால் கூட நான் நல்லா தான் பண்ணியிருப்பேங்கிறது. ஸோ இந்த டைப் காஸ்டிங்காக இருக்கட்டும், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது சீக்கிரமாக உடையணும்னு நினைக்கிறேன். அதுக்கான அதான் ரிஸ்க் தான். அவங்க சைட்லேருந்து அவங்க ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க. இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ யூடியூப்பில் நான் என்னோட அல்காரிதம் இருக்க மாதிரி தான் நான் ரிஸ்க் எடுக்க முடியும். அந்த மாதிரி சீரியலில் அவ்வளோ கோடி போட்டு எடுக்கிறாங்க, இல்லை அவ்வளோ லட்சம் போட்டு எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க அதை உடைக்க வந்துட்டு இது பண்ணுவாங்க. அதே அந்த ஒரு ஃபீமேல் பேஸ் பண்ணி போகிற ஸ்டோரி, 4 அக்கா தங்கச்சி இருக்க ஸ்டோரி, இந்த மாதிரி தான் போவாங்க. ஸோ அதை அவங்க உடைக்கிறதுக்கு இன்னும் கால அவகாசம் தேவை. இந்த இங்கிலீஷ் சீரீஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இந்த மாதிரிலாம் வரதுக்குலாம் ரொம்ப காலம் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ நம்மளாம் இருக்குமா இல்லைன்னு தெரியல.
அதான் எனக்கு சீரியல் பண்ணணுன்ற ஐடியா இப்போ இல்லை. இப்போ இல்லைங்க ஒரு 50 வயசுல மாமியார் ரோல் பண்ணலாம்னு வெயிட் இல்லை பண்ணலாமே, என்ன பிரச்சனை? அதான் 50 வயசுக்கு வெயிட் பண்ணுவோம். நம்ம இப்போ ஒரு 35+ ஆனதுக்கப்புறம் இல்லை 40 ஆனதுக்கப்புறம் கூட பண்ணலாம். அக்கா ரோல் பண்ணலாம், வில்லி ரோல் பண்ணலாம். நிறைய சீரியல் பொறுத்த வரைக்கும் ஃபீமேலுக்கு வந்து எப்போவுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் நான் எப்போ வேணாலும் அது பண்ணலாம். எனக்கு வந்து நான் ஸ்டார்டிங் இந்த மீடியாக்குள்ளே வரும்போதே என்னோட விஷன் ஃபுல்லாகவே வந்துட்டு பிக் ஸ்க்ரீனில் வரணும் அப்படிங்கிறது தான். அதை நான் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மற்றதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் இருக்கேன். ஆனால் ஏன்னா பாதியாக எதுலேயுமே முடிக்காமல் நம்ம வந்துட்டு அது ஒரு மாதிரி கசகசன்னு போக வேணாம்ல. ஸோ அதனால் சினிமா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைச்சா சீரியல் போகலாம். சீரியல் டிஜிட்டல் மாத்தி என்ன பண்றேன், ஏதாச்சும் ஒண்ணு பண்றா. அதான் நீங்க மாத்தி பண்றீங்களா? அப்ப இன்கம் ஜாஸ்தி தானே. ஆமா, அவங்களுக்கு அது இருக்கு. என்னாச்சு? என்ன சொல்ல வரீங்க? இல்ல வரது வரும், பட் அவங்களுக்கு இப்போ வந்துட்டு ஸ்டாண்டர்டான ஒரு இன்கம் அவங்களுக்கு தேவைப்படுது. ஃபேமிலி இருக்கு, நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்கு, ஐ நோ தட். ஸோ அதனால அவங்க வந்து அது போயிட்டு இருக்காங்க. நமக்கு வந்துட்டு இப்போதைக்கு சிங்கிள் யா, அதனால பிரச்சனை இல்லை. யா. அண்ட் நீங்கள் என்னைக்காச்சும் ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்களா ஆஃப்டர் ஸ்டார்டிங் திஸ்? எப்போவுமே நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் அந்த ப்ராசஸில் தான் நமக்கு வந்து ப்ராக்ரஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி என்னைக்காச்சும் ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்க, நம்ம ஏன் இதை பண்ணணும், நமக்கு தான் இதுக்கு பதில் நம்ம நார்மல் வேலைக்கே போயிருக்கலாமே, அந்த மாதிரி தாட் என்னைக்காச்சும் வந்திருக்கா? பைக்ல போகும்போது தோணும், தூங்கிட்டு இருக்கும்போது தோணும், பாத்ரூம் இருக்கும்போது தோணும். அதெல்லாம் வந்து ஓவர் திங்கிங் பண்றப்ப அந்த டைம்லாம் வந்துட்டு பட் நம்ம வேலையில இருக்கும்போது அதெல்லாம் தோணாது. அடுத்து இதை பண்ணணும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும்போது அதெல்லாம் தோணாது. சும்மா பைக்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம ஏதாச்சும் ஒரு திங்க் பண்ணிட்டு இருப்போம்ல, அப்ப அந்த மாதிரி தோணும். இப்போ ஃபனி ஃபேக்டரி இப்போ டிஃபன் சென்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு 6 month கேப் இருந்துச்சு. ஷாலினி ஸ்டோர்ஸ் முடிஞ்சு கணக்காலம் காலங்கள் முடிஞ்சு அப்போதான் தோணுச்சு எனக்கு, என்னடா இது நம்ம இது பண்ணோம் அது பண்ணோம், பட் ஆனால் இன்னும் அதே இடத்துல இருக்கோமே, அடுத்த இதுக்கு போக முடியலையே அப்படின்னு தோணுச்சு. சரி, அதுக்கப்புறமா இதை விட்டுட்டு போனாலும் கிடைக்காது, இதுவும் போயிடும் அதுவும் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் டக்குன்னு பிளான் பண்ணி இது ஆரம்பிச்சோன்னா சன்னு வந்துச்சு. ஸோ அப்படியே மறுபடியும் கொஞ்சம் அப்படியே பிஸியாக போயிட்டு இருக்கோம். எப்போ எது கிடைக்கும், நம்ம சினிமாவை விடணும்னு நினைச்சாலும் சினிமா நம்மளை விடாது, நம்மள பிடிச்சிருச்சுன்னா. அந்த மாதிரி தான் நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி டெடிகேட்டடா இருந்தா கண்டிப்பா. இவன் டெடிகேட்டடா இருந்திருக்கான், ஒன்று போக இன்னொன்று வந்துட்டே இருக்கு. அது வந்து அந்த 6 months வந்து ஒரு சின்ன ஒரு பிரேக், அவ்வளோதான். யோசிக்கிறதுக்கான ஒரு பிரேக், அவ்வளோதான். டெலிவிஷனாக இருக்கும், எதுக்குள்ளே போனாலும் ஒரு பாலிடிக்ஸ் ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளை புல் டவுன் பண்ணுறதுக்கு தான் பீப்புள் சில இடங்களில் பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லைன்னா அங்கே வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடக்கும். இவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துடலாம், இவங்களுக்கு சான்ஸ் என்னதான் நமக்கு சான்ஸ் கிடைச்சாலும் அங்கே நமக்கு ஸ்பேஸ் கொடுக்குறதுங்கிறது சில இடத்துல நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நிறைய இடங்களில் வந்துட்டு நம்ம போவோம், ஷூட் பண்ணுவோம், இல்லைன்னா அங்கே இருப்போம், ஆனால் அன்றைக்கி நமக்கான ஸ்பேஸே இருந்திருக்காது, மாற்றிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா சில இடங்களில் நம்மளே மென்டல் ப்ரெஷர் ஆகிடுவோம். அதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? அண்ட் நீங்கள் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் என்னவா இருக்குது? எனக்கு இப்போ ரீசெண்டாக நான் ஒன்று ஃபேஸ் பண்ணேன். ஒரு தனியார் சேனல் தான். அந்த தனியார் சேனலில் ஒரு நல்ல ஒரு லீட் ரோல், ஃபுல்லாக பைலட்லாம் முடிஞ்சிருச்சு, ப்ரொடக்ஷன் சைடு எல்லாமே ஹாப்பி. நாளைக்கு வந்துட்டு சேலரி பற்றி பேசுகிறதா கூப்பிடுறாங்க. இன்றைக்கி நைட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சேனல் சைடில் வந்துட்டு மாற்றிட்டாங்க, நீங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு லீட் ரோலுன்றப்ப ஒரு சீரியலில் வந்துட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா லைஃப் ஒரு அடுத்த ஒரு 3 years 4 yearsல மாறிடும் இல்லையா? ஸோ அந்த ஒரு திங்கிங்கில் இருந்திருப்போம். டக்குன்னு இப்படி வந்தோடனே அது ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் தான் அப்படின்றதுனால வெளியே வந்துட்டேன். உங்களுக்கு யூஸ்வலாகவே சினிமாவில் வந்து ஒரு 2 வருஷம் நீங்கள் 2 வருஷம் நம்ம இருந்தாலே நம்ம நிறைய இது மாதிரி ஃபேஸ் பண்ணுவோம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வெளியே போய் கேட்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம திருப்பி வந்துட்டு அடிப்பாங்க இல்லை அப்படிங்கிறது யூஸ்வலாகவே வர்றது தான். ஸ்டார்டிங் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் ஓகே இதுவாக தான் ரீசன் இருக்கும், நம்மளே நினச்சிட்டு விட்டுருவோம். ஸோ அது பழகிரும். எங்கள் டீமுக்கு அது பயங்கரமாக பழகிடும். ஏன்னா இப்போ இவங்களும் விக்னேஷும் வந்துட்டு எதிர்நீச்சல்னு ஒரு சீரியல் பண்ணாங்க. அதில் வந்துட்டு அது முடிய போகிற ஸ்டேஜ்லாம் எங்களுக்கு தெரியாது. போகிறப்ப கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ 2 பேருக்குமே நல்ல கேரக்டர், ஆஃபீஸில் ஃபுல்லாக வர மாதிரின்னு இவங்க ஒரு எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்கல்ல. டக்குன்னு 1 monthல முடிச்சிட்டாங்க. 1 month நான் கூட தெரியல எனக்கு, டக்குன்னு முடிச்சிட்டாங்க. 2 days தான் ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் அது சீரியலே முடிச்சுட்டு இப்போ செகண்ட் இது போனனால அந்த கேரக்டர்ஸ் கண்டினியூ ஆகிற மாதிரி இல்லை. எனக்குமே வந்துட்டு என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஒரு படம் ஆடிஷன் ஒன்று அட்டன் பண்ணேன். டைரக்ஷன் சைடில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன், என்னாச்சுன்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நாள் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வேறு ஒரு பொண்ணு போட்டாங்க, அவங்க தான் அந்த கேரக்டர் கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை எதிர்பார்க்க மாட்டோம்ல.
சொல்ல மாட்டாங்க சில பேர், அதுதான் பிரச்சனையா இருக்கு. எப்போ இந்த ரீல்ஸ் இந்த டிக்டாக் இதெல்லாம் வந்துச்சோ அப்போ வந்துட்டு இந்த ஆடிஷன்ங்கிறது வந்து ரொம்பவே குறைஞ்ச மாதிரி இருக்கு. டெலிவிஷனாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், ஒரு ஃபாலோவர்ஸ் கணக்கு வச்சோ இல்லை அவங்க சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு எவ்வளோ தூரம் அவங்க ரீல்ஸ் பண்ணுறாங்க, அவங்க ரீல்ஸ் தான் ஆடிஷன் டைப்பாகவே மாறிடுது. அப்போ வந்து ஸ்கில்ஃபுல்லாக இருக்கிற பர்சனாக இருக்கட்டும், நீங்கள் கூட நிறைய ஆடிஷன்ஸ் ஏறி இறங்கி இருக்கலாம், எங்கே வேணால் வந்து நீங்கள் போய் எனக்காக கொடுங்க, இல்லைனா நம்ம போய் அவ்வளோ அட்டன் பண்ணியிருப்போம். ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி கோஸ் டு த பர்சன் ஹூ ஆர் பாப்புலர் இன் சோஷியல் மீடியான்னு ஒன்று இருக்குல்ல, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இல்லை, பாப்புலராக இருக்கவங்களும் சில பேர் டேலண்டாக இருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை அவங்க சரியாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் பாப்புலராக இருந்தாலும் சேம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேரக்டர் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அது ஸ்டீரியோ டைப்பாக மாறி ஸோ இவங்களுக்கு இது செட் ஆவாங்களா மாட்டாங்களான்ற டவுட்லேயே எங்களை கூப்பிடாமல் இருக்காங்களோன்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. தெரிஞ்ச சர்க்கிள்குள்ளே இப்போ நாங்கள் சில படங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ அது பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு எங்களோட வேல்யூ தெரியும், எங்களோட உள்ள என்ன இருக்குன்றது தெரியும். பட் அவங்களுக்கு தெரியாது இல்லையா, ஸோ அவங்களுக்கு குறை சொல்லி ஒன்றுமே இல்லை. என்னன்னா இப்போது இந்த டிக்டாக்கு அந்த இதெல்லாம் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் ஓன் டைலாக் இல்லாமல் பண்ணுறாங்கல்ல, எனக்கு அவங்கெல்லாம் தான் சினிமாக்குள்ளே வரும்போது எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு. பட் நிறைய பேர் இப்போ இன்ஸ்டாவில் வந்துட்டு கண்டென்ட்டாக போகிறாங்க, அவங்களே ஸ்கிரிப்ட் எழுதி அவங்களே ஏன்னா எனக்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தெரியும், அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு படம் வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னும் போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஆளுங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த லிப்சிங் பண்ணி வீடியோ பண்ணுறவங்க, நார்மலாக சும்மா பொழுதுபோக்குக்கு பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் கூப்பிடும்போது தான் ஓகே டேலண்டடான நிறைய பேர் இருக்காங்களேடா, ஏன் இவங்களை கூப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், அவ்வளோதான். when it comes to இப்போ இந்த சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன மாதிரி ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ எல்லாருமே வந்துட்டு இந்த ரீல்ஸாக இருக்கட்டும் குட்டி குட்டி ஷார்ட்ஸை பார்த்துட்டு முடிச்சிடுறாங்க. நம்ம என்னதான் ஃபுல் கண்டென்ட் போட்டிருந்தாலும் அது எல்லாருமே கிளிக் த்ரூவாக மாறுறது வந்து அது இப்போலாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஷார்ட்ஸ் ஓகே, ரீல்ஸ் ஓகே அப்படின்றப்போ நம்ம பண்ணுற ஃபுல் வீடியோவை அதில் வந்து கன்வெர்ட் ஆகுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. பெட்டர் நம்ம இதுவே பண்ணிட்டு போயிடலாமே அப்படிங்கிற தாட் வந்திருக்கா? இப்போ வந்து ஷார்ட்ஸ் போயிட்டு இருக்கு, இந்த சேனலே ஆரம்பிச்சது. ஸோ இப்போ நம்ம ஃபன்னி ஃபேக்டரி தான் நம்ம மெயின் சேனல், அதில் ஒரு 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நான் நினச்சா அதுலேயும் போட்டிருக்கலாம், பட் ஆனால் அந்த அல்காரிதம் உட்காராது, அதனால தான் தனியாக ஒன்று ஆரம்பித்து தனியாக போட்டது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணி பண்ணால் நல்லது. இப்போ நீங்கள் தான் வந்துட்டு விபிதா, நீங்கள் தான் வந்துட்டு விஜய். இல்ல நம்ம இங்க வந்து சிச்சுவேஷனே பண்ணலாம். அதாவது ஸ்கிரிப்டா இல்லாம இங்க வந்துட்டு நடக்கும் இல்லையா, காலைல வந்துட்டு சோ என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. காலையில நீங்க வந்துட்டீங்க, வந்துட்டேன், ஒரு 1 hour போயிடுச்சு. இப்போ வந்துட்டு நானே சொல்றேன் அந்த சினாரியோ எப்படி இருக்குன்னு சொல்றேன். இப்போ சினாரியோ என்ன அப்படின்னா, ஷூட் வந்துட்டு ஒரு 1 hour போயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு விஜய் வந்துட்டு அம்ஸ்டர் போயிட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு விபிதா, நான் விபிதா, இவங்க விபிதா, நான் விபிதா, இவங்க விஜய் இல்லையா. ஸோ இங்கேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அங்கே போயிட்டாங்க. ஓகே, ஸ்கிரிப்ட் பேப்பர். விஜய் இந்த ஸ்கிரிப்ட் அமிச்சிட்டியா? உனக்கு தான் ஏற்கனவே அமிச்சிட்டேன்ல, பார்க்க மாட்டியா நீ? அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வரவே இல்லை. ஓ, அனுப்பலையா? இதோ அனுப்பிட்டேன். அப்படி சொல்லக்கூடாது. விஜய் எப்படி சொல்லுவா அப்படின்னா, அனுப்பிட்டேன், இப்போ வந்துருக்க பாரு. அனுப்பாமே அனுப்பிட்டேன். ஆமா, அத பண்ணுவான்னு நினைச்சா பண்ணல. என்ன மிஸ் பண்றீங்க? இட்ஸ் டைம் டு ட்ரோல் ஹிம். என்னது அவரே பேசிட்டு இருக்காரு. இவன் அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சிட்டேன், பாத்துட்டியா? அத அனுப்பிட்டேன்ல. விபிதா, இந்த டைலாக் வேணாம், தூக்கிடு. அதுக்கு பதிலா இது போயிரு, இது போயிரு. கொஞ்சம் இருக்குல இருக்குது, உட்காந்துக்கிறேன். எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லைன்னு வந்துட வேண்டியது. சரி, டைலாக் பார்த்துட்டியா? டைலாக் பார்த்துட்டியா விதி? டேய், அந்த மோர் வாங்கிட்டு வாடா. போலாம் 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 போலாம். டேய் போலாம்டா. ரெடியா? என்ன சொல்லணும்னா, கொஞ்ச ரெஸ்ட் எடுட்டோம். அவரே டைலாக் கொடுக்குறாருங்க அவருக்காக. அவன் டைலாக் அவனுக்கு தானே தெரியும், நான் சும்மா தான் உட்காந்துட்டு இருப்பேன் எப்பவுமே. நல்ல கேரக்டருங்க அது. மோஸ்ட்லி நான் சும்மா தான் உட்காந்துட்டு இருப்பேன், அதனால ஈஸி அது. நீங்க அவனுக்கு ஈஸியா கொடுத்துட்டீங்க. சரி, எனக்கு மட்டும் வைடா. இல்ல ஃபர்ஸ்ட் இவளுக்கு வச்சு அமுச்சு விட்டுரு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். வா, உன் டைலாக் சொல்லு.
தெரியும்ல ப்ராம் பண்றேன் நான் ப்ராம் பண்றேன் டப் டப்னு போயிடுவோம். வேணாம் நானே பார்த்துக்கிறேன். சரி ப்ராம்ப்ட் எடுத்தா நம்மளுக்கு வாயில வராது. நானே இந்த டைலாக் மட்டும் மாத்திட்ட சொல்லிட்டேன்ல. ஓகே ஓகே. டிஃபன் வந்துருச்சு, சாப்பிட்டு பண்ணிக்கலாமா? இந்த ஒரு இது மட்டும் முடிச்சுட்டு போயிடலாம். இது ஒன்று தான் முடிச்சுட்டு போயிடலாம். அடுத்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போய் இது மட்டும் முடிச்சுட்டு போ. மோர் இருக்கு பாரு எடுத்து குடி. விஜய் ஆனால் அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்ன உடனே போய் சாப்பிட்டு போ அப்படி சொல்லுவான். ஒண்ணே அது ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை முடிச்சுட்டு தான் அடுத்து போ. அதை ஆரம்பிக்கல வச்சாச்சுல கேமரா வச்சாச்சுல ரோலிங் போடணும்ல. கேமரா வச்சாலே அவன் முடிச்சுட்டு போலாம் தான் சொல்லுவான். இருப்பேன் 4 மணிக்கு மேல் அப்படின்னா நான் இப்படி ஒத்த காலில் நிற்பேன். இவங்களாம் இப்படி இருப்பாங்க. நீ நின்னுட்டே இருக்கணும்ல ரொம்ப நேரம், இங்கேயே நிக்கணும். உடம்பு வலி மட்டும் நம்மளுக்கு இல்ல அப்படின்னா சூப்பரா இருக்கும். ஃபன்னா நல்லா. நான் நைட்டு போய் படுத்ததுக்கு அப்புறம் அம்மா அன்னைக்கு நைட்டு இங்க ஃபுல்லா செட்டா இருப்பேன். வீட்டுக்குள்ள போயிட்டு தியா காலேஜ் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.